ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவியில புத்தம் புதிய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த தமிழ் புத்தாண்டுல கடகராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? அதாவது ரிஷப லக்னம், கும்பம் ராசி, சதயம் நட்சத்திரம், 3ஆம் பாதத்தில் செவ்வாய்க்கிழமை அன்று பராபவ வருட தமிழ் புத்தாண்டு உதயமாகுது. இந்த மாதிரி நன்மையான விஷயங்களில், அதாவது மங்கள நாளாகிய செவ்வாய்க்கிழமை நாளில் உதயமாகக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு கடகம் ராசியை பொறுத்தளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய, நல்ல விதமான சம்பத்துக்களை கொடுக்கக்கூடிய, நல்ல மனுஷாலை சந்திக்கக்கூடிய, நல்ல உறவுகள் மூலமாக உங்களுக்கு வரவுகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு முழுவதும் அமையும் அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த பரபவ வருட தமிழ் புத்தாண்டில் உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் அர்க்காதிபதியாகவும் மேகாதிபதியாகவும் சேனாதிபதியாகவும் 3 விதமான ஆதிபத்தியங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கிறதுனால முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாகவே கிடைக்கும். அந்த முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்குது அப்படிங்கிறத விட முன் அறிவிப்பில்லாத முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய ஆண்டாக கடகராசிக்கு அமைய போகுது. சொந்த ஊரில், சொந்த பந்தங்களில், சொந்த நாட்டில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறதுக்கு மேலே கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆண்டாக கடகராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அமைய போகுது. அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது மிக மிக சிறப்பு. சனி பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருந்தது அப்படின்னா, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற வாக்கிய பழமொழிக்கு ஏற்ப உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் தேவையான முக்கியமான சந்தர்ப்பங்களை அல்லது முக்கியமான சம்பத்துக்களை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைய போகுது. கடல் கடந்த உத்தியோகம் கிடைக்கக்கூடியது, கடல் கடந்து வியாபாரம் பார்க்கக்கூடியது, உங்களுடைய ராசிக்கு மிகுந்த யோகக்காரராக இருக்கக்கூடியது, தகுந்த யோகக்காரராக விளங்கக்கூடியது, உபஜெய லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிலையான ஜீவனம், உங்களுடைய வாழ்க்கையில் நிர்கதியாக நின்று தவித்தவர்களுக்கு நற்கதி என்ற நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமைய போகுது. ஆண்டினுடைய துவக்கத்தில் தமிழ் புத்தாண்டு உதயமாகக்கூடிய உதயாதி நாளிகை வினாளிகையில் குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்தால் கூட தமிழ் புத்தாண்டு உதயமாகி 60 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா, அதாவது கடக ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகி உச்சம் அப்படிங்கிற அமைப்புக்கு வர்றதுனால அச்சமில்லாத வகையில் அனைத்து விஷயங்களிலும் நினைத்து பார்க்க முடியாத மேன்மைகளையும் வெற்றிகளையும் சகல விதமான சம்பத்துக்களையும் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமைய போகுது. பாக்கிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால இந்த அப்பா வழி உறவுகளில் ஏதாவது தப்பாக பேசினாங்கன்னு வைங்களே, அல்லது தப்பு கணக்கு போட்டிருந்தாங்கன்னு வைங்களே, அந்த தப்புகள்லாம் அதாவது விடுவிக்கப்பட்டு தப்பே இல்லாத நல்ல விஷயங்கள் நகர்த்தப்படுகிற, நல்ல ஒரு சமாதானம் ஏற்படக்கூற, அப்பா வழி சொந்தங்கள் மூலமாக உங்களுக்கு தப்பே இல்லாத நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. அதே பாக்கிய ஸ்தானத்தில் சகோதரக்காரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அந்த செவ்வாய் பகவான் சுப கிரகமாக விளங்கக்கூடிய குரு பகவானுடைய வீடாகிய மீன ராசியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக மேன்மைகள் கிடைக்கக்கூடிய, தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தொப்புள் கொடி உறவுகளில் கூட தப்பான கணக்கு இருந்திருக்கலாம். அந்த தப்பான கணக்குகளும் பிணக்குகளும் விலகி இணக்கமான சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கும். சுக்கிர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால திருமணம் ஆகலை அப்படின்னு கவலைப்பட்டவங்க திருமணம் ஆனதுக்கப்புறம், அதாவது 5 வருஷம் 10 வருஷம் விருப்பப்பட்டு அதற்கப்புறம் திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் இணைக்கப்பட்ட நீங்கள் 5 மாதம் 6 மாதம் கூட சேர்ந்து வாழாமல் சோர்ந்து போய் பிரிஞ்சிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி பிரிஞ்ச கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய, 4 பேருக்கு தெரிஞ்சு நல் வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமைய போகுது. ஜென்ம ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு, அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு தான் கஷ்டப்பட்டாலும் தன்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்படாமல் முன்னேறும் பொழுது அதில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டகரமான நிம்மதி நமக்கு கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரியான நிம்மதி கிடைக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும். சூப்பர் சார். கடகராசிக்காரர்கள்லாம் இந்த தமிழ் புத்தாண்டில் பிரிந்த கணவன் மனைவி கூட சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது எப்போ சார் நடக்கும்? அதுக்கு சீக்கிரம் பரிகாரம் இருக்கா? அதாவது அவங்க சேர்றதுக்கான சீக்கிரம் பரிகாரம் இருக்கா சார்?
பொதுவாகவே தமிழ் புத்தாண்டு கோச்சார கிரக நிலைகளைப்படி கடக ராசிக்கு நன்மை அப்படிங்கிற விஷயம் உண்மையாகவே இருந்துகிட்டு இருக்குது. அந்த நன்மை அப்படிங்கிற விஷயம் தெளிவாக இருந்துக்கிட்டு இருந்தால் கூட அது விரைவாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில பரிகாரங்கள், ஒரு சில வழிபாடுகள் இருந்துகிட்டு இருக்கும். அது இந்த கிரக கோச்சார நிலைகளில் பார்த்தீங்கன்னா கடக ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் தமிழ் புத்தாண்டு உதயமாகக்கூடிய உதயாதி நாளிகை வினாளிகை என்று 9ஆம் இடத்துல நீச்ச பலம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம எவ்வளவுதான் புத்தி கூர்மையோடு செயல்பட்டாலும் ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் சறுக்கல் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அந்த சறுக்கல் இல்லாத மிகப்பெரிய சந்தோஷங்களை அல்லது சம்பாத்தியங்களை நம்ம அடையணும் அப்படின்னா, அல்லது சம்பாதிக்கணும் அப்படின்னா, அல்லது வருமானத்தை பெருக்கணும் அப்படின்னா, அல்லது வெகுமானமான வாழ்க்கை அமையணும் அப்படின்னா அதற்கு ஆன்மீகம் அப்படிங்கிறது மிக மிக அற்புதமாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த வகையில் கடகராசியை சேர்ந்தவங்க வளர்பிறை திதியில் வரக்கூடிய, அதாவது அமாவாசைக்கு அடுத்து 3ஆவது நாள் வரக்கூடிய 3ஆம் பிறை சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்த்து வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பு. அந்த மாதிரி 3ஆம் பிறை வழிபாடு வச்சுக்கும் பொழுது 3ஆம் பிறை வழிபாடு வச்சதுக்கப்புறம் உங்களுடைய வலது கையை, ஆண்களாக இருந்தால் வலது கையை பார்த்து உங்களுடைய விஷயத்தை பிரார்த்தனையாக வச்சுக்கலாம். அதாவது சுபம், வெற்றி, லாபம் அப்படிங்கிற விஷயத்தை சுருக்கமாக சொல்லி உங்களுடைய வலதுகை உள்ளங்கையை பார்க்கலாம் ஆண்கள். அதுவே பெண்களாக இருந்ததுன்னு வைங்களே, இதே மாதிரி வளர்பிறை அந்த 3ஆம் பிறை சம்மந்தப்பட்ட 3ஆம் பிறையை பார்த்து வழிபாடு வச்சுக்கிட்டு அதற்கப்புறம் இடதுகை உள்ளங்கையை பார்க்கறது பெண்களுக்கு நல்லது. அந்த மாதிரி இடதுகை உள்ளங்கையை பார்க்கும் பொழுது பெண்களும் அப்படித்தான் இந்த மாதிரி சுபம், லாபம், வெற்றி அப்படிங்கிற விஷயத்தை சுருக்கமாக சொல்லி அந்த இடதுகை உள்ளங்கையை பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் அதாவது அடுத்தவங்க கையை எதிர்பார்க்காம நீங்கள் அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய ஒரு உன்னதமான வருமானங்களும் வெகுமானங்களும் நிறைந்த ஆண்டாக தமிழ் பராபவ வருட புத்தாண்டு அமையும். சூப்பர் சார். கடகராசிக்காரர்களுக்கான சரியான பரிகாரம் சொல்லியிருக்கீங்க சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், தினப்பலன், மாத பலன் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அதிர்ஷ்ட எண்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. மேலும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இது போன்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அதை பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.